எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இப்போ ரீசெண்டா அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகிருக்கிற எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு தமிழ் வெப் சீரிஸ் பார்த்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கதையுடைய ஆரம்பத்திலேயே டிஎஸ்பியா இருக்கக்கூடிய அதித்தி அவங்களுக்கு ஊட்டி மாதிரி ஒரு ஹில்ஸ் ஏரியாவில் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருது. ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சதுனால இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது போகிற வழியிலேயே துஷாரா விஜயனால் கடத்தப்படுறாங்க. கடத்தப்பட்டதோட மட்டும் இல்லாமல் துஷாரா விஜயன் வந்து நான் தான் டிஎஸ்பி அப்படின்னு சொல்லி இவங்க போய் சார்ஜ் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அங்கே நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் ஃபஸ்ட்டு ஒரு 3 எபிசோடு எடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு எபிசோடுலேயும் அப்படி சீட்டேஜ் த்ரில்லராக அப்படி பண்ணியிருந்தாங்க. இவங்க டிஎஸ்பியாக போய் அங்கே ஜாயின் பண்ணும்போது மாட்டிக்கிடுவாங்களோ, அதுக்கான ரீசன்லாம் வரிசையாக காமிக்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் இவங்க மாட்டிக்கிட போகிறாங்களோன்னு நமக்கு தோணும். ஆனால் மாட்டிக்கிட மாட்டாங்க. அவ்வளோ அற்புதமாக ஃபஸ்ட்டு 3 எபிசோடு பண்ணியிருந்தாங்க. 4வது எபிசோடில் வந்து துஷாரா விஜயன் யார், அவங்களுக்கான பேக்ரவுண்ட் இதெல்லாம் சொன்ன விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வியும் வந்துகிட்டே இருந்துச்சு. எக்ஸாம் டைட்டில் வச்சுருக்கிறாங்களே, அதை பற்றி டீட்டெயிலாக ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்படி 4வது எபிசோடு எண்டில் இருந்து எக்ஸாமுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொன்ன விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட் எக்ஸாமில் குரூப் எக்ஸாமில் நடக்கிற ஸ்கேமை பற்றி இயக்குனர் சர்க்குணம் அவர்களுக்கான பார்வையை வந்து நல்ல டீட்டெயிலாக சொன்ன விதங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதில் நடிச்சிருந்த அப்பாஸோடைய கேரக்டர் நல்லாவே இருந்துச்சு. ஹீரோயினா துஷாரா விஜயன் கொடுத்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அந்த டிஎஸ்பியாக சார்ஜ் எடுத்து உள்ளே போய் பார்க்குற சீன் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அடுத்து இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போய் எதிர்பாராமல் அந்த மாட்டிக்கிற சீனு எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதித்திக்கு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்த கேரக்டரை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜீப் டிரைவராக பண்ணியிருந்தவர் எல்லாமே கொடுத்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாம் சிஎஸ் உடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த கதைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நல்லாவே இருந்துச்சு. மொத்தமாக ஒரு 3.25 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு வெப் சீரிஸாக எடுத்துருக்கிறாங்க. மொத்தம் 7 எபிசோடு. எனக்கு மொத்தமாக பார்த்து முடிக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 3 எபிசோடு தரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 எபிசோடு ஒரு ஓகேவாக இருந்துச்சு. கடைசி எபிசோடு எனக்கு கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கவனித்த அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் நன்றி.